போர் நினைவு சின்னம், தலைமைச் செயலகம் என்ற சுற்றுவட்ட பாதையில் இயங்குகின்ற வகையில் இந்த பேருந்துகள் இயங்க இருக்கிறது. அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த பேருந்து ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கும். ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு கட்டணம் செலுத்தி டிக்கெட் எடுத்துவிட்டால் அதன் மூலமாக இந்த பேருந்துகளில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இறங்கி அந்த நிறுத்தங்கள் குறிக்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்களில் எந்த நிறுத்தத்தில் வேண்டுமானாலும் ஏறி எந்த நிறுத்தத்தில் வேண்டுமானாலும் இறங்கிக் கொள்ளலாம். அதேபோல அந்த நினைவுச் சின்னங்களை சுற்றி பார்த்த பிறகு அடுத்து வருந்த பேருந்தில் ஏறிந்து அடுத்த நிறுத்தத்திற்கும் செல்லலாம். ஒரு மகிழ்ச்சியாக எல்லோரும் பயணிக்கக்கூடிய சென்னை மாநகரத்துடைய தொன்மையை அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் சுற்றுவட்ட பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஜியோடேக்கிங் செய்யப்பட்ட அறிவிப்புகள் வர இருக்கிறது. தமிழிலும் ஆங்கிலத்துமான அறிவிப்புகள் அந்த பாதையில் இருக்கின்ற நினைவுச் சின்னங்களுடைய பெருமைகளை விளக்குகின்ற வகையில் அமைய இருக்கிறது. எனவே ஒரு நீண்ட நாள் கனவாக இருந்ததை இன்றைக்கு நம்முடைய அரசு முதன்மைச் செயலாளர் போக்குவரத்துறை அவர்களுடைய வழிகாட்டுதலில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் அவர்கள் மிக சிறப்பாக முன்னெடுத்து துறையினுடைய அரசு அலுவலர்கள் இணைந்து இன்றைக்கு ஒரு சிறப்பான இந்த பேருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி இந்த பேருந்துகளில் பயணித்து இதனுடைய அருமையை உணர வேண்டும். குறிப்பாக சென்னை மாநகரத்தினுடைய இந்த நினைவு சின்னங்களுடைய பெருமையை நாம் உணர்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருப்பதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மாலையில் கிளாம்பாக்கத்தில் சிறப்பு சந்திப்பாக நடத்துவோம். நன்றி.